ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கின புது மார்ஃபி ரிச்சர்ஸ் ஓடிஜியில் ஃபஸ்ட் டைம் பேக் பண்ண போகிறேன். வீட் பிஸ்கட் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். மைதா, ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, பட்டர் வச்சு இந்த வீட் பிஸ்கட் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு அன்சால்டட் பட்டர் 85 கிராம் எடுத்துக்கணும். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு இந்த பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். இந்த வீட் பிஸ்கட் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வித் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிவிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு நல்லா வளவளப்பாக இந்த மாதிரி வந்துடணும், க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இதில் இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணுறது வந்து ஆர்கானிக் நாட்டு சக்கரை தான். 90 கிராம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும். இப்போது இதோட ஏலக்காய் வந்து நீங்கள் முழுசாக வச்சுருந்தீங்கன்னா தோலை உரிச்சிட்டு 4 ஏலக்காயோட அந்த அரிசி மட்டும் நாட்டு சக்கரையை வந்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதோட போட்டு நல்லா பட்டர், நாட்டு சக்கரை, ஏலக்காய் தூள் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டைம் பேக் பண்ணுறதுனால கொக்கோ பவுடர், நட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணாமல் சிம்பிளாக பண்ணலாமேன்னு பண்ணினேன். நீங்கள் வேணும்னா கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன், அப்புறம் நட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் பட்டரையும் நாட்டு சக்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு பேக்கிங் பவுடர் 2 கிராம், சால்ட் 1 பிஞ்ச் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ கோதுமை மாவு 150 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கையிலேயே நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது பட்டர் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால உதிரி உதிரியாக தான் இருக்கும். இது கூட கொஞ்சமாக கீ ஆர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டோலேருந்து குக்கி கட்டர் வச்சு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் குக்கீஸ்லாம் ரெடி பண்ணி அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நீட்டாக. நான் கொஞ்சத்தை பாட்டில் மூடி வச்சு பண்ணேன், மிச்சத்தை கையிலே பண்ணிட்டேன். அப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸில் பேக் மோட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ப்ரீ ஹீட்டிங் அப்போ உள்ளே எந்த ட்ரேவும் இருக்கக்கூடாது, எம்டியாக தான் இருக்கணும். ப்ரீ ஹீட் ஆகி முடித்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயை உள்ளே வச்சு அதே 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோட் ஆன் பண்ணி 25 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொரு ஓடிஜிக்கும் டிஃபர் ஆகும். ஸோ 20லேருந்து 25 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த டோர் கிளாஸ் வழியாகவே தெரியும் நல்லா பேக் ஆகி வருது. ஸோ 25 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா பேக் ஆகிடுச்சு. அந்த சைடில் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா ஒரு டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட பாட்டம் சைடில் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். அப்படி இருந்தாலே ஓகே தான், நம்ம வெளியில் எடுத்துடலாம். டெம்பரேச்சர் செட் பண்ணுறப்போ சைடில் இருக்க அந்த கோல்டு லைன் கரெக்டாக பாயிண்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல இருக்கும், சைடில் வேறு இடத்துல இருக்கும். இப்போ குக்கீஸ் ரெடி ஆயிருச்சு. டைமிங் முடிஞ்சதுக்கப்புறமா இது ஒரு ஒயர் ரேக்கில் எடுத்து நல்லா கூல் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக கூல் ஆகும். ஏன் ஒயர் ரேக்கில் வைக்கிறோன்னா நம்ம அது ஏர் சர்க்குலேட் ஆகி பாட்டம்லேயும் நல்லா மாய்ஸ்சர் இல்லாமல் சூப்பராக கூலிங் ஆயிரும். ஸோ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாக செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ஓடிஜியில் பேக் பண்ணுறதே நல்ல ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னு. ஸோ சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி சேம் மெஷர்மெண்ட்டில் சேம் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் வச்சு இந்த ஓடிஜி வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நாங்கள் பண்ண குக்கீஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு மெஷர் பண்ணி பார்த்தோம். 280 கிராம்ஸ் கிட்ட வந்துடுச்சு. ஆக்சுவலாக ஒரு பிஸ்கட் நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்காகவே எடுத்துட்டோம். ஸோ அரௌண்ட் 300 கிராம் கிட்ட வந்துச்சு நாங்கள் பண்ண பிஸ்கட்டோட குவான்டிட்டி. டேஸ்ட் நல்லா இருந்ததுனால 2 நாளில் எங்கள் வீட்டில் காலியாகிடுச்சு. இப்போ உடச்சி காமிக்கிறா பாருங்கள் என் பொண்ணு. செம சாஃப்டாக க்ரன்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.